இது எங்கள் ட்ரிப்பில் 9th டே. முன்னாடி என்ன பிளான் இருந்ததுன்னா, ஃப்ரெண்டு வீட்லேருந்து கிளம்பி சாண்டா பார்பரா போயிட்டு அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு அடுத்த நாள் கிளம்பி லாஸ் வேகாஸ் போயிடலாம் அப்படின்றது தான் பிளானு. நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த இடத்துலேருந்து மித்த எல்லா இடத்துக்குமே ட்ராவல் டிஸ்டன்ஸும் கொஞ்சம் அதிகம் தான். கார்த்திக்கும் கொஞ்சம் த்ரோட் இன்ஃபெக்ஷன், அவங்களுக்கும் உடம்பு முடியல. அதனால் ரொம்ப ட்ராவல் இருக்கிற மாதிரி வேண்டான்னு கொஞ்சமே ஷார்ட் பண்ணிக்கிட்டோம். ரொம்ப ட்ராவல் இல்லாமல் பக்கத்தில் ஏதாவது பீச் இருக்கான்னு தான் பார்த்துட்டு இருந்தோம். அந்த அண்ணா தான் சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க, லகுனா பீச் ரொம்ப நல்லாயிருக்கும், போய் ட்ரை பண்ணி பாருங்கன்னு. இந்த விஷயங்களை பயங்கர எக்ஸ்பெக்டேஷனோட பார்க்க போயிருப்போம். அந்த இடம் அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்காது. ஆனால் சில விஷயங்கள் அன்எக்ஸ்பெக்டட் ஒன் தான். ஆனால் அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். அந்த மாதிரி தான் இருந்துச்சு இந்த லகுனா பீச். நான் கலிஃபோர்னியா வரணும்னு ஆசைப்பட்டது அந்த சீனிக் வியூஸ்லாம் பார்க்கறதுக்காக தான். கடல் நமக்கு புதுசு இல்லை, நிறைய பார்த்தது தான். இருந்தாலும் இந்த மலையோடு சேர்ந்த கடலை பார்க்கணும் அப்படின்றது ஒரு ஆசை தான். கடைசி வரைக்கும் இந்த ட்ரிப் அதை பார்க்காமலே முடிஞ்சிருமோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஒரு வழியாக இந்த இடத்துல அதை பார்த்தாச்சு. மெயினாக பசிபிக் கோஸ்ட் ஹைவேல ஒரு ரோட் ட்ரிப் போகணுன்றது ஒரு ஆசை தான். ஆனால் அது இந்த ட்ரிப்பில் நடக்கலை. இனி நெக்ஸ்ட் டைம் எப்போ இந்த சைடு வரப்போகிறோன்னு தெரியல. ஆனால் கண்டிப்பாக அதுக்காகவே இன்னொரு டைம் வரணும். லகுனா பீச் ரொம்பவே சூப்பராக இருந்தது. வீட்டில் ஒரு செக்யூலண்ட் வளர்க்கணும் அப்படின்னா அவ்வளோ கஷ்டப்படணும். ஆனால் இங்கே ரோடு முழுக்க ஃபுல்லாக செக்யூலன்ஸாக தான் வச்சுருந்தாங்க எல்லா இடத்துலையுமே. இந்த பீச் ஃபுல்லாகவே நிறைய ஆர்ட் கேலரி, ஸ்டூடியோஸ், மியூசியம்னு நிறைய ஆர்ட் ரிலேட்டட் ஸ்டப்ஸாக தான் இருந்தது. பசங்களை பீச்சில் கொஞ்சம் நேரம் விளையாண்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் நேரம் வாக்கிங் போகலாண்டா, நிறைய வியூஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோம். ஆனால் அவங்க கேட்கவே இல்லை. சன்செட் ஆகிற வரைக்கும் அங்கேயே தான் விளையாண்டுட்டு இருந்தாங்க. எல்லாத்தையும் பேக்கப் பண்ணி கிளம்பும் போது பசிக்குதுன்னு சொன்னாங்க. அவங்கள சாப்பிட வைக்கிறதுக்காக கடையை தேடி அலையும் போது தான் அந்த ஸ்ட்ரீட்டில் நடக்கிற சான்ஸுமே கிடச்சிது. நடந்து வந்த ட்ரையல் ஃபுல்லாகவே ஆர்ட் ஷாப்ஸ் தான். எல்லா ஆர்ட் ஒர்க்குமே செமையாக இருந்துச்சு. ஃபைனலாக ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து நாங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கே கிளம்பிட்டோம்.